மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்சிசி எஸ்பி கோவில் மோதுறாங்க. எஸ்பி கோவில் மீன்ஸ் சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு கிட்ட இருக்குது. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க என்சிசி. இந்த மேட்ச்சுக்கு மொத்தம் 4 ஓவர், பவர் பிளே எதுவும் கிடையாது. 4 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக சுசில் லீயும் வந்திருக்காங்க. சுசில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரதாப் வந்திருக்காருங்க என்சிசி டீமுக்காக. ஃபர்ஸ்ட் பாலுங்க சரியான பால். ஃபஸ்ட்டு பாலு எட்ஜி பேட்டில் பொறுமையாக ஆட சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காரு சுசில். நல்ல பாலுங்க பிரதாப் கிட்ட. நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போட்டார். 1 டவுன் பேட்ஸ்மேன் அருண் வந்திருக்காரு. ஷாட்டுங்க சரியான ஷாட்டு. நல்லா அடிச்சுட்டு இருக்காரு. சான்ஸ் ஃபார் நல்ல கேட்சா. செக் பண்ணுவாங்க லைன்லாங்க. நல்ல டேக்கனாங்க. அவுட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 விக்கெட்டு போட்ட 2 பால்ல. ஃபஸ்ட்டு 2 பால்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பிரதாப். ஜானி வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ஆட்ரிக் பால். சான்ஸ் ஃபார் வேலு. இங்கே கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சுங்க பந்து. வேலு இருக்காரு அங்கே. சிங்கிள். பாலுங்க சரியான பால். ஸ்ட்ரைக்கில் லீ. நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனு. 5th ஒன். இன்னொரு ஹிட்டாக போகுதுங்க. பால் போகாது. லாங் ஆன்லாம் அடித்தா நல்லா அட்டம்ட்டாங்க. 2 ரன்னு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ரன் வச்சுருக்காங்க எஸ்பி கோவில். 2 விக்கெட் லாஸ் பண்ணி செம்மையாக போட்டு போயிருக்காரு பிரதாப். வேலு வந்திருக்காரு அட்டாக்கு நியூ பவுலர். ஸ்ட்ரைக்கில் ஜானி. ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. ஆள் இருக்காங்க அங்கே. சிங்கிள். செகண்ட் பால். ஷாட்டுங்க சரியான ஷாட்டு. லீப் பேட்டில் எப்பா எங்கேயோ போய் இது பந்து. பிக்கஸ்ட் 6. எல்லாம் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க. பால் ஃபுல்லராக வந்த பந்து. தேர்ட் பால். ஷாட்டுங்க சரியான ஷாட்டு. எப்பா எங்கே போய் இதாங்க இருக்கிறதுல பிக்கஸ்ட் 6. 100 மீட்டர் மேலே போய் வந்துருங்க பந்து. தேர்ட் பால். அடுத்தது 2 6 அடிச்சிருக்காரு. சரியான கிளாப்ஸ் கிரவுண்டில். எங்கேயோ போய் வந்துச்சுங்க. 4th பால். சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ரன் வச்சிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி எஸ்பி கோயில். சேஷாத்ரி வந்திருக்காரு அட்டாக்கு நியூ பவுலர். தேர்ட் ஓவர் போட. ஸ்ட்ரைக்ல லீ. ஃபர்ஸ்ட் பால். ஷாட்டுங்க அகெயின். இன்னும் வந்தது பந்து ஃபுல்லாக பேக் ஃபுட்டில் வந்து நிற்கிறாரு. அந்த பந்தல் மேலே போய் வந்துருக்கு பந்து. அகெயின் ஒரு 6. 3வது 6 வச்சிருக்காரு இந்த மேட்ச்சில் லீ. ஏன்னா இயர்லியாகவே 2 விக்கெட் வந்துதுங்க. அடுத்தடுத்து அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து ஆடிட்டு இருக்காரு லீ. செகண்ட் பால். ஷாட்டுங்க ஃபுல் டாஸு. இதுவும் 6ங்க. ஃப்ளாட்டாக போய் வந்தது பந்து. சரியான ஷாட்டு. லீ சரியான டச்சில் இருக்காருங்க. அடுத்தது 2 6 திரும்பவும். பவுலர் ரன் அப் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுறாரு லீ. தேர்ட் பால். ஆளுங்க ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன். ஷாட்டுங்க சரியான ஷாட்டு. கவர்ஸ் வச்சிருக்காரு. பால் வேகமாக போகுது. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ். போலங்க 2 ரன்னா. 3 ரன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரியான ரன்னிங்கு. இன்னும் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 34 ரன் வச்சுருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி. லாஸ்ட் ஓவர் போட சரண் இருக்காரு நியூ பவுலர். ஸ்ட்ரைக்கில் ஜானி. ஃபர்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க. ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் ரொட்டேட் பண்ணிடுறாரு ஜானி. நல்லா ஆடி தந்துட்டுருக்காரு லீக்கு.
செகண்ட் பால் ஷாட்டுங்க. எப்பா எங்கேயோ அடிக்கிறாருங்க, எங்கேயோ போயிடுதுங்க. பிக்கஸ்ட் சிக்ஸு. அவர் அடிக்கிறது எல்லாமே பெரிய சிக்ஸாகவே அடிக்கிறாரு. செகண்ட் பால் நல்லா படுத்துட்டு அடிக்கிறாருங்க. ஷாட்டு பார்க்கவே நல்லா இருக்கு. லீ அடிக்கிற 5வது சிக்ஸ் இந்த மேட்ச்ல. 2 பால் இருக்கு இன்னிங்ஸ் முடிய. ஷாட்டுங்க. இந்த மாதிரி ஜானி பேட்ல சிங்கிள் ஆடு நாங்கள் அவரே வாரி விட்டாங்க வெளியே. ஷார்ட் பாலு, நல்ல பிளே. லாஸ்ட் பால் அகைன் ஒரு ஷார்ட் பாலுங்க. நல்ல ரன்னிங் கீப்பிங்க. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பாலு சிங்கிள் கொடுக்கல. நல்ல பார்ட்னர்ஷிப்புங்க. 48 ரன் வச்சுருக்காங்க 4 ஓவருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பால் 2 விக்கெட் விழுந்தது. ஜானியும் லீயும் சேர்ந்து 48 ரன் வச்சுட்டு போயிருக்காங்க. இது லீ வரைக்கும் 5 சிக்ஸுங்க. நல்ல பிளே. ராணிபேட் கிரிக்கெட். 4 ஓவருக்கு 49 ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க. என்சிசி ஓவருக்கு 12 ரன் ஆடணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக வேலும் சேஷாத்ரியும் வந்திருக்காங்க. வேலு ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் செம்மையாக விளையாடிட்டு இருந்தார் வேலு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ராஜ் வந்திருக்காரு எஸ்பி கோயில் டீமுக்காக. ஓவருக்கு 12 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாலே கேட்சிங்க. மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல விக்கெட்டாக அமைஞ்சிருக்கும். முதல் பாலே கேட்சி மிஸ் பண்ணிட்டாருங்க. செகண்ட் பால் பாலுங்க. அகைன் ஒரு எட்ஜ். அடுத்த பாலு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு கீப்பர். போன பால் கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான், இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பிடிச்சிருக்காருங்க வேலோட விக்கெட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் 3-4 சிக்ஸ் அடிச்சுட்டு போயிருந்தாரு. நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் சேஷாத்ரி ஸ்ட்ரைக்கில். போன பந்து ஒரு வைடு ப்ளஸ் பைசிக்கில் சிங்கிளுங்க. ஸ்ட்ரைக் மாறிச்சு. பாலா ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. ஆளை வச்சிருக்காங்க. சிங்கிள் பாலுங்க. செம்ம பாலு சதீஷ். ஸ்டம்பர் பால் செம்மையாக விளையாடுவாருங்க. டென்னிஸ் பாலுன்றதுனால கொஞ்சம் கனெக்ட் ஆகலை அவருக்கு பேட்டில். லவ்லி பால். நல்ல பிளே அங்க. ரெண்டு ரன்னு. லாஸ்ட் பால் பாலுங்க. செம பால். நல்லா வேகம் வந்தது பந்து. டாட் பாலோட ஓவரை முடிச்சிருக்காரு. நல்ல ஓவராக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வேற ஒரு பவுண்ட் கூட வரல. முதல் ஒரு முடிவில் 5 ரன் வச்சிருக்காங்க என்சிசி. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி செம்மையாக போட்டு போயிருக்காருங்க. அவருக்கு 12 ரன் தேவை இருந்தது. வெறும் 5 ரன்ல போட்டு போயிருக்காரு. அருண் வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் சேஷா. ஃபர்ஸ்ட் பால் டாப் வச்சுங்க. ஃபீல்டர் போறாரு வேகமா பிடிச்சாருங்க. நல்லா கேட்சாங்க. சேஷாவோட விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். சென்சிபிள் பேட்ஸ்மேன். எல்லா பக்கமும் ஆடுவார். செகண்ட் பால் நல்லா பிளேவா. திரும்ப ஹைட்டாக போகுதுங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. பிடிச்சிட்டாரு. லவ்லி டேக்கன். ஆடின திசை எங்கேயோ பட்டு எஜ்ஜி பட்டு ஸ்ட்ரைட்டாக போச்சுங்க. அடுத்தடுத்து 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க என்சிசி. அதுவும் நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட்டை. சரண் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ஹாட்ரிக் பால். அகைன் ஒரு டேக்கனா. ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக்கா இருக்குமா இந்த மேட்ச்ல. பிடிச்சிட்டாருங்க. லவ்லி டேக்கன். போட்ட 3 பாலுமே 3 விக்கெட்டு அருண். ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக்கு இந்த டோர்னமெண்ட்ல. முக்கியமான சமயத்தில் வந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. அதுவும் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு அருண். நியூ பேட்ஸ்மேன் சரண்டர் ஸ்ட்ரைக்ல. 4th ஒன் பாலுங்க. அகைன் ஒரு டேக்கன். 4 பாலுக்கு 4 விக்கெட்டு அருண்.
செம்மையாக போட்டிருக்காருங்க பாலை. பேட்டில் பட்டாலே விக்கெட்டு வீது போட்டால் 4 பாலுமே 4 விக்கெட்டுங்க. ஃபஸ்ட்டு 4 பால் 4 விக்கெட்டு. நல்ல ஓவர் அருண். 2 பால் யோசிச்சு போடு. நியூ பேட்ஸ்மேன் மணி பாலுங்க, சரியான பாலு. டாட் பால். லாஸ்ட் பால் பாலுங்க, சரியான பாலு. ஃபுல்லராக வச்சாரு பந்து. பாலுங்க கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாரு பால். அருண் எடுக்கிற 5வது விக்கெட்டு. 6 பாலுக்கு 5 விக்கெட்டுங்க. சரியான பர்ஃபார்மன்ஸ் அருண் கிட்ட. டாஸ் பாலுங்க, கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். மெய்டின் ப்ளஸ் 5 விக்கெட்டுங்க இந்த டோர்னமெண்ட்லயே. சஞ்சய் வந்துருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். மேட்ச் மாற்று திறமை இருக்கு அவர்கிட்ட, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால். ஐயோ ஸ்லோவாக வந்துதுங்க பந்து. ஒரு 6 மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். நல்ல பாலுங்க, அடிக்க வேண்டிய பந்தை மிஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் பால் பாலுங்க, ஃபுல்லாக விட்டாரு பந்தை, மிஸ் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டா. ஏன்னா எங்கேயோ போய் நின்று ஆடிட்டு இருந்தாருங்க சதீஷ். டென்னிஸ் பால் செட் ஆகல அவருக்கு. ஃபுல்லாக பால் பார்த்து விட்டாருங்க. தேர்ட் ஒன். ஃபிஃப்த் ஒன். ஃபுல் டாஸ். நல்லா டைம் எடுத்துக்காரு. ஆள் இருக்காங்க, பிடிச்சாங்க. லவ்லி டேக்கனாங்க லீக்கிட்ட. நல்லா லோ கேட்ச், நல்லா டேக்கன் பண்ணாரு. அகைன் ஒரு விக்கெட்டு. 8 விக்கெட் கிட்டத்தட்ட விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்சிசி. நியூ பேட்ஸ்மேன் பிரதாப். ஷாட்டுங்க, சரியான ஷாட். ஸ்லாட்ல இருந்தது பந்து. 1 பவுன்ஸ் பவுண்டரி. அருண் வந்திருக்காரு அட்டாக்கு. ஸ்ட்ரைக்கில் பிரதாப். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். பாலுங்க, செம பாலு. டாட் பால். செகண்ட் பால் பாலுங்க, அகைன் ஒரு நல்ல பால். ஸ்லோவராக போட்டார். அடுத்தது 2 டாட் பால்ஸ் பிரதாப் வச்சு. ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. ஆள் இருக்காங்க, பிடிச்சிட்டாருங்க. லவ்லி டேக்கன். பிரதாப்போட விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 விக்கெட் தான் இருக்கு. 9 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் பால் பாலுங்க, சாமங்க, சரியான ஓவர். ஆல் அவுட்டே ஆயிருக்காங்க. 4 ஓவர்லேயே 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல பவுலிங்கு எஸ்பி கோயில். வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு. இயர்லேயே 2 விக்கெட் கொடுத்தாங்க. அது அடுத்து லீ வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிருந்தார் பேட்டிங்கில். அதே மாதிரி பவுலிங்கில் அருணா அவரும் சூப்பராக போட்டாருங்க. 5 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஒரே ஓவரில் மெய்டினோட.